ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பாஜகவை நம்பி நடுத்தருவில் நின்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே எதிர்த்து வந்து ரோட்ல வந்து கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு பாஜகவை சேர்ந்தவர்களாலோ நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவர்களாலோ அங்க எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பாஜக கூட்டணி பீகார்ல ஒரு படுதோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கறது மட்டும் அந்த களத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ராகுல் காந்தி நடத்திருக்கக்கூடிய இந்த ஓட்டு அதிகார யாத்திரா பீகார்ல பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு அங்க அந்த மக்கள் கிட்ட எதையாவது சொல்லி திசை திருப்பணும், மக்களை வேற ஏதாவது பக்கம் டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக பாஜக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தைகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல அவங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஜிஎஸ்டி குறைப்பு பண்ணிருக்காங்க. பல பொருட்கள்ல இப்ப ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இதோட முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்கா அங்க 50% வரி விதிச்சாச்சு. அப்ப இங்க இருந்து அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பொருளுமே ஏற்றுமதி ஆகாதால அப்ப வியாபாரிகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க, வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அப்ப இதுக்கு என்ன ஒரு வழினா, இருக்காலே வியாபாரிகளுக்கு ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இருக்கிறதுல இங்க ஜிஎஸ்டி பெரிய அளவுல வியாபாரிகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி வந்ததாலே பல வணிகங்கள் இங்க முடங்கி போயிருச்சு. அப்ப ஜிஎஸ்டில கொஞ்சம் குறைப்பு பண்ணோம்னா அதுல ஏதாவது ஒரு அளவுக்கு நம்ம பேரு கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனால பல பொருட்களை ஜிஎஸ்டியோட குறைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி குறைச்சது கூட இப்ப கார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட சிறிய வகையிலான கார், சின்ன சின்ன கார்கள் பார்த்தோம்னா அது 28% ஜிஎஸ்டில இருந்து 18% கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன லோ ரேஞ்சில் உள்ள கார்கள். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு எஸ்யூ ரேஞ்ச் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கார்கள் பார்த்தோம்னா அது 43% இருந்து 40%, வெறும் ஒரு 3% மட்டும் தான் குறைச்சிருக்குது. என்னவோ பெருசா குறைச்சா மாதிரிலாம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க உருட்டுறது எப்படி அப்படின்னா, ஜிஎஸ்டி குறைச்சி மக்களுடைய கஷ்டங்களை ஒட்டு மொத்தமா இந்த பாஜக குறைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ஜிஎஸ்டியை குறைச்சி மக்களுடைய கஷ்டம் குறைஞ்சிருக்குன்னா அப்ப இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து மக்களை கஷ்டப்படுத்தினது யாரு அப்படின்ற அந்த கேள்விக்கு இவங்க கையில இன்னைக்குமே பதில் இல்ல. சரி, இப்ப பல பொருட்களை ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இல்லையா, அதுல ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட ஒரு பொருள் பீடிக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. 28% பீடிக்கு வந்து 28% ஜிஎஸ்டி இருந்தது. இப்ப அந்த பீடிக்கு 18%, கிட்டத்தட்ட 10% பீடிக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. இப்ப பொதுவாகவே டொபாக்கோ விஷயத்துல ஜிஎஸ்டி ஏத்தி இருக்காங்க. அதாவது புகையிலை பொருட்கள், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹான்ஸோ இந்த மாதிரி பொதுவான புகையிலை பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 28% இருந்த ஜிஎஸ்டியை 40% உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா பீடியும் ஒரு புகையிலை பொருள் தான். ஆனா பீடியில மட்டும் 28% இருந்த பீடிய 18% மாத்திட்டாங்க. அது என்னது, புகையிலை பொருட்கள்லாம் விலை ஏத்துறீங்க ஓகே, அது ஏன் பீடியை மட்டும் குறைக்கணும் அப்படின்னா அங்கதான் பாஜக அரசியல் யுக்தியா இருக்குது. இப்ப பீகார்ல தேர்தல் நடக்கிறது இல்லையா, பீகாரை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள், ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அங்க பீடி தொழிலை நம்பி பெரிய அளவுல இருக்கிறாங்க. பீகாருடைய கணக்கெடுப்பு படி கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் பீடி சம்பந்தமான தொழில்களே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. பொதுவாகவே வட மாநிலங்கள் அதிக அளவுல பீடி தான் அங்க பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு ஜிக்ஸாக் கவர்ல இருக்கும், ஒரு 10 பீடி அதுல அடிக்க இருக்கும். அதுக்கு கம்பெனி பேர் கூட பல இடங்கள்ல இருக்காது. அந்த பீடி அதிகமா வட மாநிலங்கள் பிடிப்பாங்க. அதுல குறிப்பா உற்பத்தி ஆகுறது பீகார்ல இருந்து அதிக அளவுல 30 லட்சம் ஊழியர்கள் இந்த பீடி தொழிலை நம்பி அங்க இருக்கிறாங்க. அப்ப இப்ப பீகார்ல தேர்தல் வரக்கூடிய இருக்கிறதால அவங்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த பீடி, அதனாலதான் மத்த எல்லா புகையிலை பொருட்களுமே ஜிஎஸ்டி ஏத்திட்டு பீடியில மட்டும் இருக்க ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த பீகாரோட தேர்தலை மனசுல வச்சுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப என்ன செஞ்சாங்க, கேரளா காங்கிரஸ் சார்பில் அவங்களுடைய எக்ஸ்பேஜ்ல ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க. எக்ஸ்பேஜ்ல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோ, அரசியல் கட்சிகளோட மாநில அவங்களுடைய கட்சி பிரிவுகளோ, இதுல கேரளா காங்கிரஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அதுக்கேற்ற வீடியோ, அதுக்கேற்ற பதிவுகள் ரொம்ப ஆதாரத்தோட ரொம்ப சூப்பரா போடுவாங்க. அப்படி கேரளா காங்கிரஸ் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க. பீடிக்கு மட்டும் இவங்க ஜிஎஸ்டி குறைக்கிறது என்னன்னா, பீடியும் பீல ஆரம்பிக்குது, பீகாரும் பீல ஆரம்பிக்குது. அதாவது பீகார்ல தேர்தல் வரதால இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அப்படின்றத, பீடியும் பீல ஆரம்பிக்குது, பீகாரும் பீல ஆரம்பிக்குது. அப்ப பீகார்ல தேர்தல் வரதால பீடி வந்து பாவம் கிடையாது, அது ஒரு பாவமான பொருள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து, ஒரு பதிவு போடுறாங்க. கரெக்டான கருத்து. அங்க தேர்தல் வரதால தான் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்கன்றத ரொம்ப அழகா அதுல குறிப்பிட்டாங்க. ஆனா இதை எடுத்துட்டு உடனே பீகார்ல இருக்கக்கூடிய பாஜக, பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கட்சி, இவங்க எல்லாருமே பெரிய அளவுல இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்துறாங்க. எப்படி நீ பீடியோட போய் பீகாரை நீ கொச்சப்படுத்தி பேசலாம்? பீடியும் இப்ப பீகாரும் ஒண்ணா? பீகார் ஒரு மாநிலம், பீடிக்கு தான் சமமா? எங்களோட பீகாரோட மானத்தையே வாங்கிட்டாங்களே இந்த காங்கிரஸுக்கு இதே வேலையாய் போச்சு.
இவங்க ஓட்டு அதிகார யாத்திரை நடத்தினாங்களே, இதெல்லாம் ஏமாற்று வேலை. இது எவ்வளவு பீகார் மாநிலத்தை எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க பாத்தீங்களா? பீகாரை மக்களை இனியுமா நம்ம பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு சும்மா இருக்கணும் அப்படி இப்படின்னு பீகார் முழுக்க இப்ப இதோ ஒரு பிரச்சனை எடுத்திருக்காங்க. ஏன்டா அவன் என்னடா சொன்னா, பீடிக்கு ஜிஎஸ்டி குறைக்கிறீங்களே, மற்ற புகையிலை பொருட்களை ஜிஎஸ்டி ஏத்துறீங்க. அது ஏன்னா புகையிலை பொருட்களை ஜிஎஸ்டி விலை ஏத்தனா அதை பயன்படுத்துவங்களோட எண்ணிக்கை குறையும் அப்படிங்கறதால அதுக்காக ஏத்துறது. சாராயத்துல ஏன் ஜிஎஸ்டி ஏத்துறாங்கன்னா அது அப்பயாச்சும் குறையும். சிகரெட்ல விலை ஏத்துனா சிகரெட் பிடிக்கிறவங்க எண்ணிக்கை குறையுங்கிறதுக்காக தான். ஆனா பீடிக்கு மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னா அங்க பீடி முக்கியமான ஒரு தொழிலா இருக்கிறதால. அப்ப நியாயமான ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அதை கொண்டு போய் பீடியும் பீகாரம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி இதை எங்கெங்க வேற வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பீகார்ல முக்கிய ஒரு கண்டென்ட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதாவது இங்க ஓட்டு அதிகார யாத்திரா, நீங்க ஓட்டை திருடிட்டீங்க, தேர்தல் ஆணையம் நீங்க சேர்ந்து ஓட்சோரி கத்தி சோடு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. அந்த எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்குமே அதை மறுக்கக்கூடிய ஆதாரம் இவங்க கையில இல்ல. அல்லது நாங்க இத்தனை வருஷமா இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு, ஒன்றியத்துல நாங்க 11 வருஷம் ஆட்சி செய்யறோம், இந்த ஆட்சியில நாங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா அவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் சொல்றதுக்கு அப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யறாங்க, அவங்க ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்றத பாத்தீங்களா, நம்ம மாநிலத்தை பீடியோட ஒப்பிட்டு பேசி மாநிலத்தோடைய மகிமையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா அங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ராகுல் காந்தியோட இந்த ஓட்டு அதிகார யாத்திராவோட கடைசி நாள் 16வது நாள்ல வந்து அந்த கூட்டத்துல இருந்து எவனோ ஒருத்தன் அது பாஜக ஏற்பாடு பண்ணாலா இல்ல கூட்டத்துல இருந்து எவனோ ஒருத்தன் ஆர்வ கலர்ல கத்திட்டானான்றது தெரியல, மோடியை பத்தியும் மோடியோட தாயாரை பத்தியும் ரொம்ப அசிங்கமாவும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசிட்டான். அப்போ அப்படி பேசினதால உடனே அவனை கைது செய்யறாங்க. காங்கிரஸ் அவனை கண்டிக்கிறாங்க. ஆனா அத ஒரு பெரிய விஷயமா வச்சு காங்கிரஸோட கட்சி ஆபீஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை பத்தி சொல்லியிருந்தோம். இதுக்கு பதில் பாஜக என்ன செஞ்சாங்க, உடனே ஒரு பந்த் ஒண்ணு அறிவிப்புறாங்க. நாங்க ஒரு பந்த் பீகார் முழுக்க ஒரு பந்த் அறிவிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நாள்ல காலையில 7 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பந்த் அறிவிக்கிறோம். மக்கள் எல்லாருமே மோடியோட தாயை இழிவுபடுத்திட்டாங்களே, யாருக்கெல்லாம் தாய் இருப்பாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கோங்க, யாருமே நீங்க கடையை திறக்காதீங்க, எங்கேயும் போகாதீங்க, எல்லாரும் பந்த் அறிவிக்கணும், இந்த காங்கிரஸ் நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய அளவுல ஒரு பந்த் அறிவிப்பு கொடுத்தாங்க. பந்த் அறிவிச்ச மாதிரி இவங்களும் பல இடங்கள்ல போய் போராட்டம் பண்ணாங்க. அதாவது பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சுதான் பீகார்ல பாஜக எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடிச்சு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பாஜக மீட்டிங் நடந்தா ஒரு 10 பேர் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு 4 பேர் கொடியோட 2 ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தெரியுமா. இதே நிலைமை தான் பீகார்லயுமே இருக்குது. பீகார் முழுக்க ஆர்ப்பாட்டம்ட்டாங்களே, அங்கங்க ஒரு 10 பேர், ஒரு பெண்கள் ஒரு 5 பேர், இப்படி 5 பேர் 10 பேர் வச்சுல அங்கங்க ஆர்ப்பாட்டம். அதுல கொம்பு அவங்க நல்ல கொடி கூட இல்ல, கொடியை வந்து ஒரு குச்சியில சொல்லிக்கிட்டு அங்கங்க ஆளுக்கு பிடிச்சுக்கிட்டு மோடியோட தாயை இழிவுபடுத்தி விட்டார்களே அப்படின்னு சொல்லி அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்படி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணதோட விளைவு என்னாச்சுன்னா பீகாருடைய பொதுமக்கள் மத்தியில கடுமையான ஒரு எதிர்ப்பு. என்னன்னா இவங்க போய் நாங்க பந்த் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், எந்த வண்டியும் இங்க இந்த வழியா போக கூடாது, நாங்க வண்டிகளை இடம் விட மாட்டோம் சொல்லி பல இடங்கள்ல வண்டிகளை மறைச்சு சாலைகளை மறைச்சு அந்த போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த பக்கமா வேலைக்கு போகக்கூடிய மக்கள் இவங்களுடைய போராட்டத்தை யாருமே மதிக்கல. சரிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயாங்க அப்படி சொல்லி யாருமே மதிக்காம எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வேலைக்கு போறவங்களுக்கு யாருமே இவங்க வழி விடல. அதுல ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம், ஒரு கார்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. பிரசவத்துக்காக அந்த பெண்ணை அவசரமா கூப்பிட்டு போறாங்க. இவனுங்க வழி விட மாட்டானுங்க. கர்ப்பிணி அதை எதுவுமே வழி விட முடியாது. மோடியோட அம்மாவே இந்த கேள்வி கேட்டுட்டாங்க, எப்படா உங்களுக்கு வழி விடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பார்த்து அவங்கள்ட்ட போய் மைக்க நீட்டுறாரு, எங்க கர்ப்பிணி பெண்ணு கார்ல இருக்குங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்லி அங்க பெரிய ஒரு போராட்டம் அவங்களோட புரிய வைக்கிறதுக்கு பெரிய ஒரு பெரும்பாடு பட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பஸ், அந்த வழியா வேலைக்கு போகக்கூடிய வேன்கள் எல்லாமே அந்த வழியை மடக்கிறதால பெரிய அளவுல அவதிப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல பைக்ல போகக்கூடிய எல்லா மக்களுமே அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல கேட்க ஆரம்பிச்சாங்க, அவங்க அம்மாவை சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அரசியல் சண்டை இருக்கட்டும், அது அவங்க பாத்துக்க போறாங்க, எங்களை ஏன் போட்டு தடுத்துட்டு இருக்கீங்க, நிம்மதி எங்களை வேலைக்கு போக விடுங்கயா அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு கட்டத்துல கேள்வி கேட்கறவங்க எல்லாம் தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஒரு வயசான நபர் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு, அவங்க அம்மாவை கேட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வழி விடையான்னு கேட்கும் போது அந்த வயசான மனுஷனை போட்டு அந்த ரோட்லயே போட்டு அடிக்கிறாங்க, சைக்கிள்ல இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்பேற்பட்ட நிலைமையில் ஏற்பட்டது. ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க அவங்களுமே இதே கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை, நீங்க போய் பார்த்தவங்க எதுக்கு எங்களை வழி மறைச்சிட்டு இருக்கீங்க, நான் நேரத்துக்கு போனாதான் பிள்ளைங்களை போய் பாடம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படிக்காத தற்குறிகள் கிட்ட அந்த டீச்சர் விஷயத்த சொல்றாங்க. அந்த டீச்சர் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மாவை போட்டு அடிச்சு இருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்து காப்பாத்தி அந்த அம்மாவை கூட்டு வராங்க. இது என்னன்னா அதுக்கு மறுநாள் தான் ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் அன்னைக்கு ஒரு ஆசிரியரை போட்டு இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தி இப்பேற்பட்ட அராஜகம் பண்ணி இவங்க தான் தாய்மார்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லி ஊரெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இவங்க பந்த் ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணாலும் பீகார் மக்கள் கொஞ்சம் கூட மதிக்கல. குறிப்பா வியாபாரிகள் அதை கண்டுக்கவே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க கடையை திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இந்த ஆர்ப்பாட்டத்துல காலையில பார்த்தோம்னா ஆஹா பீகார் முழுக்க ஆர்ப்பாட்டம், யாருமே கடை திறக்கலன்னு சொல்லி காலையில 5 மணி 6 மணிக்கு கடையெல்லாம் மூடி கிடக்கும் இல்லையா, அந்த தெருவில் காலி தெருவை போய் போட்டோ எடுத்துட்டு பீகார்ல மிகப்பெரிய பந்துன்னு சொல்லி ஊரெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க களத்திலே போய் பத்திரிகையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் களத்திலே போய் வீடியோ எடுக்கிறாங்க. ஒருத்தர் கூட கடையை லீவ் விடலப்பா, எல்லாருமே கடையை திறந்து வியாபாரம் பண்றாங்க. ஷட்டர் வச்ச கடையில இருந்து, பிளாட்ஃபார்ம்ல கடை போடக்கூடிய சிறிய வியாபாரிகள்ல இருந்து எல்லாருமே கடையை திறந்து வியாபாரம் பண்றாங்க. இவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. இவங்க போராட்டத்தை நாய் கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா கடையும் திறந்து இருக்கின்றதை காட்டுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் அங்கேயும் போயிட்டாரு, ஏங்க போராட்டம் பண்றீங்களே, உங்க போராட்டத்தை ஒருத்தம் கூட மதிக்கலையாங்க, எல்லாம் கடையை திறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கொதிச்சு போய் அந்த கடைகளை போய், ஏய் மோடிஜியோட தாயாரை கேவலப்படுத்திட்டாங்க, நம்ம அம்மாவை கேவலப்படுத்தினா நம்ம விடுவோமா, என்னையா நீங்க கடை திறந்து வியாபாரம் பண்றீங்க, கடையை மூடுங்கயா அப்படின்றாரு. அட போயா நீ அங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை வச்சு பத்தி விட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு பீகாரிய மக்கள் யாருமே இவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை மதிக்கல. இவங்களுடைய இந்த ஓட்டு திருட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுட்டாங்க. அந்த அம்பலப்பட்டதை இவங்க இதை மறைக்கிறதுக்காக ஜிஎஸ்டி எப்படி பண்ணிட்டாங்க, பிடிஎம் பீகாரையும் கம்பேர் பண்ணிட்டாங்க, மோடிஜியோட தாயாரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்கள என்னென்னவோ வித்தைகளை காட்டி அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே மக்கள் மத்தியில எடுபடல. மக்கள் இங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன் உங்க அம்மாவை கேவலப்படுத்தினா நீ போய் சண்டை போட்டுக்கோ, ஏன் எங்க வேலைக்கு போறோன்னு ஏன் முடிச்சு தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களுமே அங்க கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, இவங்களுடைய போராட்டத்தை மதிக்காம எல்லாரும் கடை திறந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பீகார்ல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அங்க கண்கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இந்த நிலைமைகள்லாம் பார்க்கும்போது நிதிஷ்குமாரோட நிலைமை தான் இங்க பெரிய பரிதாபமா இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல உருப்படியா இருக்க மாட்டாரு. போன தேர்தலில் பாஜக கூட கூட்டணி, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆர்ஜேடி கூட போய் கூட்டணி, அதுக்கப்புறம் இந்திய கூட்டணியில இருக்கிறாரு, திரும்ப மோடி கூட வந்துடுறாரு. இப்படி பல இடங்கள்ல பச்சோந்தி மாதிரி 17 வருஷமா அங்க இருந்துகிட்டு பீகாரியை குட்டிச்சோர் ஆக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமாருக்கு மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மொத்தமா பாட கட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரோட நிலைமை நடுத்தருவில் இன்னைக்கு கதறக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. நிதிஷ்குமாரோட கட்சியை சேர்ந்த பல பேர் இன்னைக்கு பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க. கட்சியில இருந்து காலி பண்ணி வரக்கூடிய ஒரு நிலைமைகள்ல பெரிய அளவுல நிதிஷ்குமாரோட கட்சி அங்க பரிதாப நிலையை சந்திச்சிட்டு இருக்குது. இப்ப இன்னும் தேசிய அளவுல பாஜக நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்படி கேள்வி கேட்கறீங்களே, அதாவது இங்க மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்கு இவங்க இதை மடை மாத்துறதுக்காக பல ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஜிஎஸ்டியை வச்சு இந்த மோடியோட தயார் விஷயத்தை வச்சு எப்படியெல்லாம் இங்க மடை மாத்த ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே ராகுல் காந்தியோட அந்த யாத்திரை வெற்றி அடைஞ்சிருச்சு. ராகுல் காந்தியோட யாத்திரை வெற்றி அடைஞ்சதுக்கான மிகப்பெரிய அடையாளம் இவங்க நாளுக்கு நாள் எதோ சொல்லி போராட்டம் பண்றாங்களே, இந்த போராட்டம் தான் ராகுலோட வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க களம் மாறி போயிருக்குது. இப்ப பாஜக நோக்கி தேசிய அளவுல கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, சரி அந்த அம்மாவை அவதூறா பேசிட்டாங்க, கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது, அந்த நம்பர் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு, அவர் கைது செஞ்சாச்சு, காங்கிரஸுமே அதை ஏத்துக்கலாம் கண்டிச்சிருக்கிறாங்க. சரி இதெல்லாம் கேட்கறீங்களே, நீங்க மட்டும் யோகியவானுங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொடர்ந்து பாஜக நோக்கி கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது மாதிரி என்னென்ன பேச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காலையில இந்த டேட்டா ஃபுல்லா எடுத்தோம். போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய பேச்சுகள், நம்ம புனிதமான நரேந்திர மோடிஜி 2019-18 அந்த காலகட்டத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு போறாரு. இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது 2018 பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் ஒரு விதவை கட்சி அப்படிங்கிறாரு. அதாவது சோனியா காந்தியை குறிப்பிட்டு பேசுறாரு. முதியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவித்தொகை, ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவித்தொகை, இது மாதிரி பல நிதி உதவித்தொகை, பென்ஷன் தொகை, இது மாதிரியான விஷயங்களை இவங்க ஊழல் செஞ்சுட்டாங்க, திருடிட்டு எந்த விதவையோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை கேட்கிறாரு. விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் தொகை, முதியோர்களோட பென்ஷன் தொகை, இதெல்லாம் திருடி காங்கிரஸ்ல எந்த விதவைக்கு இந்த அக்கௌண்ட்ல இதெல்லாம் போச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப காங்கிரஸ்ல விதவைன்னு யாரை குறிப்பிடுறாரு? சோனியா காந்தியை குறிப்பிடுறாரு. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை பேசி சோனியா காந்தியை விதவை, இது ஒரு விதவை கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார்னு சொல்லி அந்த நேரத்துல 2018 நேரத்துல பெரிய அளவுல இந்த செய்திகள் பட்டு இருந்தது. அப்போ ஒரு பெண்ணை விதவை அப்படின்றத குறிப்பிட்டு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதர்ம சித்தாந்தத்தோட பேசின பேச்சு இவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. இதே நரேந்திர மோடிஜி ஒரு காலத்துல 2012 டைம்ல, அப்போ 2012 டைம்ல மோடி குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அப்போ இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனோட பிரச்சாரத்துக்காக குஜராத் முதலமைச்சர் மோடி அங்க இமாச்சல் பிரதேசத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த 2012 காலகட்டத்துல வந்து சசி தரூருடைய, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசி தரூர் அவருடைய மனைவி சுனந்தா, அவங்க வந்து ஐபிஎல்ல வந்து கொச்சின் சொல்லி ஒரு டீம் வந்துச்சு, கேரளா டீம், அந்த கொச்சின் டீம். இந்த கொச்சி டீம் விஷயத்துல ஒரு 50 கோடி ரூபாய் வந்து இவங்க அவங்க பங்குதாரரா இருந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணாமல அவங்க லாபம் வந்துருச்சு அப்படி இப்படி சொல்லி ஒரு சர்ச்சை ஒண்ணு உருவாச்சு. அப்ப அந்த டைம்ல மோடி ஒரு வார்த்தை பேசுறாரு. காங்கிரஸ் வந்து இந்த குறிப்பா சசி தரூர் அவருடைய காதலிக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, காதலிக்கு 50,000 ரூபாய் கொடுத்த கதை, காதலிக்கு 50,000 கிஃப்ட் கொடுத்த கதைலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏதோ தவறான உறவு மாதிரியும் ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சா இதே மோடி பேசினாரு. அதுக்கப்புறம் சசி தரூர் பதில் சொன்னாரு,
காதலி எங்க தெரியாத ஆள்லாம் கிடையாதுங்க. என் மனைவி எனக்கு ராணி மாதிரி, நான் 50 கோடின்னு அதோட விலை மதிப்பு உயர்ந்தவன் என்னோட மனைவி அப்படி சொல்லி சசி தரூர் பதில் சொன்னாரு. அந்த டைம்ல தேசிய மகளிர் ஆணையம் மோடி மேல ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. மோடி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இப்படி காதலிக்கு 50 கோடி ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அது அந்த அவங்களுடைய உறவையை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய ஒரு துணில அவர் பேசினார் இல்லையா, அதனால மோடி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையமே மோடிக்கு கடிதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் நியாயமா செயல்பட்டது. இன்னைக்கு நாட்டோட விளையாட்டு வீராங்கனைகளே நியாயம் கட்டு போராடினாலும் தேசிய மகளிர் ஆணையம் வாயை திறக்காது. ஆனா அன்னைக்கு நேர்மையான முறையில பேசிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹரியானாவுடைய பாஜகவுடைய ஒரு எம்பி ராமச்சந்திர ஜங்கரா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்ப சமீபத்துல ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு. அவருமே இந்த விதவை, இந்த கூட்டம் எல்லாம் அந்த மனு தர்ம சித்தாந்தத்துல செயல்படுறதாலேயே இந்த விதவை என்ற வார்த்தையை பூச்சிப்பாங்க. விதவைகள் மேல உங்களுக்கு அவ்வளவு பெரிய இலக்கார சிந்தனை. அதாவது பகல்காம்ல தாக்குதல் நடக்குது இல்லையா, இந்த தாக்குதல்கள்ல 26 பேர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழந்தவர்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்களே, அந்த மனைவிகளை பார்த்து சொல்றாரு, இந்த விதவைங்க இருக்காங்களே இவங்க எல்லாம் கொஞ்சம் துணிச்சலா இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. உன் புருஷனை சுட்டாங்க, சரி நீ என்ன செஞ்சிருக்கணும், உடனே வீரதீரமா எடுத்து போராடி இருக்கணும். மோடிஜி, பாரத பிரதமர் மோடிஜி எப்படி வீரத்தைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, எப்படி வீரதீரமா சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, அந்த வீரத்தோட நீங்க எல்லாம் போராடி இருந்தீங்க, அன்னைக்கே எதிர்த்து நீங்க ஒரு துணிச்சலா போராடி இருந்தீங்கன்னா 26 உயிர் அளவுக்கு போயிருக்காது. இந்த விதவைகள் அன்னைக்கு விட்டுட்டாங்க, கோலத்தனமா இருந்துட்டாங்க, அவங்கள்ட்ட வீரம் இல்லைன்னு சொல்லி அந்த விதவைகள் என்ற வார்த்தையை சொல்லி அவங்களுமே அங்க இழிவுபடுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அங்க போன சுற்றுலா பயணி அவங்கள சக்கன்னு சுட்டு போட்டுச்சுட்டா அந்த இடத்துல போய் அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வீரம் இல்ல விதவைங்க அப்படி சொல்லி அவ்வளவு கேவலமா பேசுறாரு. ஏன் உங்க மோடிஜிக்கே வீரம் இல்லையே? இன்னைக்கு வரைக்கும் பகல்காம்ல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தது. இப்போ வரைக்கும் பகல்காம்ல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நரேந்திர மோடி போல, மணிப்பூர் தான் போக மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பகல்காமுக்கும் போக மாட்டாரு. பீகார்ல ஒவ்வொரு முறை போய் பீகார்ல போய் அடுத்த தேர்தலுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி இந்த கூட்டம் தொடர்ந்து இதே மாதிரி அந்த பகல்காம்ல பாதிக்கப்பட்ட பெண்களை விதவைகள் சொல்லி மென்ஷன் பண்றது. அதே மாதிரி பாஜகவுடைய ஒரு அமைச்சர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் குன்வர் விஜய்ஷான் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரும் இதே பகல்காமுடைய விஷயத்துல தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதியோட தங்கச்சியை வச்சு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம், தீவிரவாதிகளை சகோதரியை வச்சு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் சொல்லி கர்னல் சோஃபியா குரேஷி அவங்கள தீவிரவாதிகளோட சகோதரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசக்கூடிய பேச்சுகள் இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து இதே வேலைதான். அதே மாதிரி நேத்து நடந்த ஒரு சம்பவம், நேத்து கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் அந்த ஒரு மேடையில போய் பேசுறாரு. அங்க போலீஸை குறிப்பிட்டு பேசும்போது இந்த போலீஸ் இருக்கிறாங்களே, போலீஸ் எஸ்பி, அங்க ஒரு பெண் போலீஸ் எஸ்பி இருக்கிறாங்க. இந்த போலீஸ் எஸ்பி இருக்கிறாங்களே இவங்க காங்கிரஸுக்கு தான் எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன், எனக்கு தேவையான எல்லா உதவிகளையோ எனக்கு தேவையான பாதுகாப்பையோ இதெல்லாம் இவங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ்காரவங்க வீட்டுல பொமேரியன் நாய் மாதிரி 1 மணி நேரம் அவங்க வீட்டுல வாசல காத்து கிடக்குறாங்க அப்படி சொல்லி ஒரு எஸ்பி ஐபிஎஸ் படிச்சவங்களை பார்த்துக்கிட்டு இவங்க காங்கிரஸ் வீட்டு வாசல்ல 1 மணி நேரம் பொமேரியன் நாய் மாதிரி வீட்டு வாசல் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் எஸ்பியை பார்த்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கருத்து பேசியிருக்கிறாரு. இப்போ அந்த எஸ்பி அவங்க மேல புகார் கொடுத்ததால அந்த பாஜக எம்எல்ஏ மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பெண் எஸ்பியை பார்த்து நாய் மாதிரி 1 மணி நேரம் காத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெண்களை இழிவுபடுத்துறதா தெரியல. பாஜக எம்பி ரமேஷ் பிதுரி இவர் யாருன்னா ஒரு இஸ்லாமிய எம்பியை பத்தி இவரெல்லாம் கூட்டி கொடுக்குறவங்க, இவங்களாம் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு கேவலமான கருத்து பேசின ஒரு கேவலவாதி. அந்த நபர் சொன்னார் ஒரு தடவை, அதாவது மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த மஹுவா மொய்த்ரா இவங்க குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, இவங்களுடைய வாழ்க்கை முறையே கேள்விக்குறியானது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நடத்தையை குறிப்பிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை குறிப்பிட்டு இந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க எவனோ கூட்டத்துல எவனோ ஒருத்தர் பேர் தெரியாத ஒருத்தர் கத்திட்டு போயிட்டாங்கிறதுக்காக அதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்றாங்கன்னா அப்ப மக்களை மடை மாத்துறதுக்காக, மக்கள்கிட்ட திசை திருப்புறதுக்காக, ஏன்னா இவங்கள்ட்ட செஞ்சு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த நல்லாட்சி கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்றதுக்கு இவங்க கையில ஒரு இலவம் இல்லை அப்படிங்கறதாலதான் இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மத்திய பிரதேசம், பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னா, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சிருக்கக்கூடிய 2 பிறந்த குழந்தைகள், அந்த 2 பிறந்த குழந்தைகளை குறிப்பிட்ட மணி நேரம் ஐசியூல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த NICUல வச்சிருக்காங்க. அங்க ஒரு எலி வருது, இதெல்லாம் வீடியோல பதிவா இருக்கு. எலி அப்படியே அந்த ஐசியூல போய் அந்த டப்பாக்குள்ள போய் குழந்தைகளுடைய விரல், அந்த குழந்தைகளுடைய கண்ணம், தோள்பட்டை, எல்லா இடம், முகம் எல்லாத்தையுமே எலி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. 2 குழந்தைகளுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குது. 2 குழந்தை அதுக்கப்புறம் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. 2 குழந்தை இறந்து போச்சு. இன்னைக்கு 2 குழந்தையுமே இறந்து போச்சு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத, அவங்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார வசதி செய்ய முடியாத அளவுக்கு தான் பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆனா மத்திய பிரதேசம் முழுக்க மோசமான மதவெறி கொண்ட ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருந்துட்டு இருக்குது.
வெறும் மத வெறுப்புக்கு, இஸ்லாமியர்கள் மேல விரோதம், அங்க ராமநவமி ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடத்துறது, மாட்டுக்கறியை வச்சு பிரச்சனை பண்றது, இப்படியே தொடர்ந்து ஆட்சி செய்யறது. அதனால இதுல மட்டும்தான் இவங்களுடைய கவனம் இருக்கே தவிர மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன எதையுமே இவங்க செய்யறது இல்லாம தான் இன்னைக்கு 2 குழந்தை ஐசியூல இருந்த குழந்தை எலி கடிச்சு செத்து போயிருக்கு. உலகத்தை எங்கேயுமே இப்படி ஒரு அராஜகம் நடக்குமா? அப்ப இப்பேற்பட்ட ஒரு கேவலமான முறையில இவங்களோட செயல்பாடுகள் இருக்கிறதாலதான் இவங்கள்ட்ட எல்லாம் நாங்க நல்லது செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த ஒரு இளவுமே இல்லாததால இன்னைக்கு அதெல்லாம் நோக்கி ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆதாரத்தோட இன்னைக்கு ஒருத்தன் அம்பலப்படுத்தி இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடத்திருக்குது அப்படின்னு அம்பலப்படுத்தினதுக்கு பிறகு அதுக்கு மறுக்கிறதுக்கு இவங்க கையில எதுவுமே இல்லாத பட்சத்துலதான் பிடியும் பீகாரையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க, மோடியோட தாயாரை இழிவுபடுத்தினாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. ஆனா மக்கள் திசை திருப்புற மாதிரி இல்ல, மக்கள் இன்னைக்கு ரோட்லயே அவங்க கட்சிக்காரங்க முன்னாடி நடு ரோட்ல மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டதால பீகாருடைய தேர்தல இந்த பாஜகவும் நிதிஷ்குமாரும் படுதோல்வியை சந்திச்சு நடுத்தூர்ல நிப்பாங்கன்றத இப்பவுமே அதோடைய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.